தாவேகாவினுடைய பேனர்ல அவர் வச்சிருக்க அவருடைய அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற கோபிச்செட்டிப்பாளையத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த போர்டில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் விஜய் படமெல்லாம் வச்சு அப்படிங்கிற இருக்குது இல்லையா? அதை நீங்க எப்படி ஒரு அதிமுக காரரா பார்க்க முடியாது? அதாவதுங்க சார், மானசீக தலைவர்கள்னா அவங்க சில விஷயங்களை வந்து அவர் ஒரு தலைவர்கள் பட்டியலை போட்டு அவர் வச்சிருந்தாரு. அந்த பட்டியலில் வந்து அதாவதுங்க இதுதான் நான் சொல்ல வரேன், யாருக்கு எது தேவைன்றத அவங்க மக்கள் வந்து உணர்றாங்க. மக்களுக்கு வந்து எந்த தலைவர்கள் மனசுல இருக்கிறாங்கன்றதெல்லாம் வந்து இப்போ நேற்று கட்சி ஆரம்பிச்சவங்க நினைக்கிறாங்க. 50 வருஷம் வந்து 52வது வருஷத்துல நம்ம இருக்கோம். அதிமுக தொடங்கி 52வது வருஷத்துல அதிமுகவுடைய இயக்கம் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அந்த இயக்கத்தினுடைய தலைமையா இன்னைக்கு இருக்கிறவரு தன்னுடைய பிரச்சார வாகனத்துல வெறுமனே அவர் போட்டா மட்டும் போட்டுக்கிட்டு வர்றார். அப்ப இது எது உணர்த்துதுன்னு கேட்டீங்கன்னா, தலைவர்களை வந்து அதாவது எந்த நம்ம இந்த கட்சியை உருவாக்கின இருபெரும் தலைவர்களை அந்த இடத்துல வைக்காம ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டாம்ப் சைஸ்ல நீங்க வச்சுட்டு ஒரு தன்னை வந்து ஒரு பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு 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 செயலா அவரை மட்டும் பிம்பப்படுத்திக்கிட்டு அந்த பிரச்சார வாகனத்துல வராரு. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்ற தாவேக்கா நேத்து கட்சி தொடங்கினவங்க இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அம்மாவையும் தலைவரையும் வச்சாதான் இந்த மக்கள் மத்தியில நம்ம எடுபடுவோம் அப்படின்றத அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சதுனால வந்து அவங்க வந்து இன்னைக்கு சில இடங்கள்ல வெளிப்படையாவே வைக்கிறாங்க, சில இடங்கள்ல வந்து பேசவும் செய்யறாங்க. அது ஒரு ஒரு தொகுதியில வந்து போயிட்டு நாங்க இது நாங்க தலைவர் நாங்க, அதாவது எம்ஜிஆருக்கு அப்புறம் நாங்க தான். அதாவது விஜய் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவினுடைய மறுமுகம் வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமை இல்லை, அதனால வந்து நாங்க தலைவரோட அதாவது எம்ஜிஆரோட ஆட்சியை வந்து எம்ஜிஆரோட கட்சியை நாங்க தருவதா அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால வந்து அதை பண்றாரு.